அம்மாடி மருமவளே, உள்ளே போமா. வருத்தப்படாத த்ரிஷா, நீ நல்லவன்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரே ஒரு காரியம் பண்ணதுனால உன்னோட மொத்த பேரும் இப்படி அநியாயமாக கெட்டு போச்சு பார்த்தியா. அதுதான் சொல்கிறது, ஒரு எறும்பு கூட நம்ம கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு. என்னக்கா, என்னாச்சு சின்ன மருமகளுக்கு? என்ன இது, த்ரிஷா மூஞ்சில் அடிபட்டுக்குது? நீ ஏன்க்கா இப்படி வருத்தமாகிற? என்னாச்சு? அது அது வந்துடி, அது சரியத்த, நான் உள்ளே போகிறேன். அப்படியே இந்த தட்டு எடுத்துன்னு போயிடுமா. சரியத்த. இங்கே பாரு குட்டி மூக்கி, நீயும் நானும் குழந்தையிலேருந்து பழகுறோம், அக்கா தங்கச்சியா. நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ யார்கிட்டயும் சொல்லிடாதடி. சொல்லுக்கா. நான் எப்படிக்கா சொல்லுவேன்? சொல்லு, என்னாச்சு? அது என்னாச்சுன்னா, என் பெருமருமகளுக்கு இன்னும் குழந்தையே ஆகலடி. ஆனால் என் சின்ன மருமக கல்யாணம் ஆகி 1.5 மாதம்தான் ஆச்சு. அவள் கர்ப்பமாக இருக்கா. அது நான் தெரியாமல் பண்ணது ஒரு வேலை தான். இவ்வளோருக்கும் இஸ்து விட்டுச்சுடி. என்னாச்சுன்னா, என் பெரியமகளை நான் குத்தி பேசிட்டேன்டி. என் மேலுகிற கோவத்தை என் சின்ன மருமக கர்ப்பமாக இருக்கிறான்ட்டு அவள் தாங்க முடியாமல் கோவத்தில் படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி அவளை விழ வச்சு அவள் ரொம்ப ப்ளீடிங் ஆகி ரொம்ப அவஸ்தைப்பட்டாடி. அதுக்கு தான். அதுவும் இல்லாமல் என்னாச்சுன்னா, என் சின்ன மருமக த்ரிஷாவை அடிச்சிட்டாடி. ஆமாக்கா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணால் யார் தான் அடிக்காமல் இருப்பாங்க? அவளாச்சும் அடிக்கிறதோட விட்டா. நானாக இருந்தால் கொலையே பண்ணிருப்பேன், இல்லை போலீஸ்கிட்ட இஸ்துன்னு போய் விட்டுருப்பேன். என்னடி இப்படி பேசுகிற? எனக்கு அவளும் மருமக தான், இவளும் மருமக தான். இவளால் அவளுக்கு ஒன்றுனாலும், அவளால் இவளுக்கு ஒன்றுனாலும் வருத்தப்படுறதோ நான் பெற்ற பசங்க தானேடி. ஆமாக்கா, நான் சொல்கிறதுக்கு வந்த விஷயமே வேறு. என்ன தெரியுமா, நான் அந்த சர்க்கிள் அந்த 3 ரோடு தள்ளி பார்த்தேன். உங்களோட சின்ன மருமகளோட அவங்க அம்மாவை பார்த்தேன் நான். என்னடி சொல்கிற குட்டி மூக்கி? நீ வந்தடன்னு அதனாடி ஃபஸ்ட்டு சொல்லணுமா இருந்துச்சு? வந்து பார்த்தா தான் தெரியுதே உங்கள் வீட்டோட கூத்து. ஆமாம், என்னத்துக்கடி அவன் இங்கே வந்திருந்தா? அவள் விசாரிக்க வந்தா. என்னான்னு தெரியுமா, யார் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுது, அவங்க மாமியாரா இல்லை ஓரகத்தியானிட்டு. நான் எதுவும் சொன்னேன், அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எப்படியோ நல்ல வேலை செஞ்சடி. வாயா அது. எப்பா, ஹாஸ்பிட்டலில் இல்லாத பொல்லாதையும் கண்டபடி என் பசங்க முன்னாடி என்னை அப்படி பேசிட்டாடி. எனக்கு வருத்தமாக போச்சு. நான் தான் எண்ணெய் ஊற்றி விழு வச்சுட்டேன்னிட்டாவோ தெரியுமா. அது மட்டும் இல்லடி, அவள் என்னவோ 100 சவரன் நகை போட்டாளாமா. அது என்னவோ என்கிட்ட தான் இருக்குது, நான் இல்லைன்ல. நான் என்னவோ துணிட்டு அதை துணி தான் இவ்வளோ பெருசாக பெருத்து கிடக்குறேன்னு திட்டுறாடி. அது என்னவோ ஒரு அளவு உண்மை தான் போலகுதுக்கா. ரஞ்சலி கல்யாணத்து பிறகு நீ ஒரு 2 சுற்று குண்டாயிட்ட. மூட்டு வீட்டுக்கு போடி. என்னவோ தெரிஞ்சவங்க அட்வைஸ் பண்ணால் என்னையே மூட்டு போன்ற பற்றியா. எல்லாம் எனக்கு வேணும். வந்துட்டா என் வீட்டு விஷயத்தை நாட்டாமல் பண்ணுறதுக்கு. இவள் அப்படியே ரொம்ப ஒழுங்கு. இவள் வீட்டிலே 1000 ஓட்டை இருக்கும். அத்தை கொஞ்சம் சிமெண்ட் போட்டு மூடுறதுக்கு இவளுக்கு டைம் இருக்காது. வந்துட்டா குட்டி மூக்கை வச்சுக்கின்னு வேத்துருமே. ஊரா மூட்டு விஷயம்னா குட்டி மூக்கி. இவங்க தானே அஞ்சலி அவங்க அம்மா. என்னையாடி மூடிட்டு போன்னு திட்டினேன். உனக்கு வைக்கிற இரடி வேட்டு குண்டு பண்ணி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க. நீங்கள் அஞ்சலி உங்கள் அம்மா தானே? ஆமாம்மா. அது உங்களை பார்த்தாலே ஐயோந்து நானும் ஒரு பொட்டை பொண்ணை பெற்றுச்சுன்னுக்கிறேன். நீங்கள் காலையில் என்னை பார்த்து கேட்டீங்க, என் பொண்ணு யாரும் மெட்டில் எண்ணெய் ஊற்றி விழு வச்சாங்கன்னிட்டு. அது வேறு யாருமே இல்லை, அவளோட ஓரகத்தி, அதாவது பெரியமருமக தான் அப்படி செஞ்சுருக்கா. அவள் கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்காம வேணும்ன்ட்டே ஊற்றிக்கிறா. இது ஒனியே யார் தெரியுமா? அவங்க மாமியார் தான். ஐயோ, நான் பெற்று வளர்த்து தாளாட்டி சீராட்டி இப்படி பெற்று வளர்த்துந்தெல்லாம் இப்படியே இங்கே 2 பேரும் குடும்பம் கொடுக்கறதுக்கு தானா? ஒத்த பொண்ணு நீட்டு செல்லமாக வளர்த்த அவனை லவ் பண்ணி கட்டிக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுறாளே.
நானும் எங்கள் வீட்டுக்காரரும் 1000 தடவை சொல்லியிருப்போம், வானாடி அவனை கட்டிக்காதேடிட்டு. இப்படி சித்திரை இம்சப்படுறத என்னால் கேட்க முடியல, பார்க்க முடியல. ஐயோ, ஐயோயோ, ஏந்திருங்க, வருத்தப்படாதீங்க, ஏந்திருங்க. எப்படிம்மா வருத்தப்படாமல் இருக்கிறது? எங்கள் வீட்டுக்காரர் துபாயில் வேலை செய்கிறாரு. அவருக்கு இன்னும் இந்த விஷயமே தெரியலம்மா. அது மட்டும் இல்லைம்மா, என் பொண்ணு கர்ப்பமாகிறா. அவளை போய் இப்படி இம்சை கொட்டிக்கலாமா? அவள் யாருக்குமே ஒரு எறும்பு கூட கெடுதல் நினைக்காதவ. அவளுக்கு போய் இப்படியெல்லாம் நடக்கணுமான்ட்டு தான் எனக்கு வருத்தமாகுதுமா. நீங்கள் அழுவுறீங்க. நானாக இருந்தால் விளக்க மாற்ற எடுத்துன்னு போயிட்டு நல்லா தலைமையிலே ஒரு 10 அடி அடித்து மாமியாரும் அந்த மருமகளையும் அடித்து நல்லா மூயில் உட்கார வச்சு போலீஸ்கிட்ட எடுத்துன்னு போய் விட்டு வச்சுருப்பேன். நீங்கள் என்னவோ இப்படி அழுதுன்னு கடுக்குறீங்க. என்ன பண்ணுறது, என் பொண்ணுங்கன்னா நான் அப்படி தான்ப்பா செய்வேன். என்ன இவ உசுப்பேத்தி விட்டாலும் இப்படி யோசிக்கிறாளே. 4 அடி அடிப்பான்னு பார்த்தா இப்படி என்ன நம்மளை ஏமாத்திடுவா போல இருக்குது. என்னக்கா யோசிக்கிற? இல்லை, எப்படி தொடப்பு கட்டில அடிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். அதில் என்ன யோசனை? படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி உன் பொண்ணு கீழே வீழ்ந்து அடிப்பட்டு ப்ளீடிங் போயிது. அதுக்கு இது பெரிய கொலை காயுது. நீ தாராளமாக போய் அடிக்கிறதுல தப்பே இல்லைன்ற நான். தொடப்பத்துக்கு காசு இல்லையடி. என்னது காசு இல்லையா? உடம்புல இவ்வளோ நகை போட்டிருக்க, உன்கிட்ட ஒரு 35 ரூபாய் தொடப்பு கட்டி காசு இல்லையா? இல்லை, வரும்போது தாகமாக இருந்துச்சா, பேசி பேசி அதுதான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். அவங்களெல்லாம் புது தொடப்பத்தில் அடிக்கக்கூடாது. நான் பாத்ரூம் கழுவின தொடப்பம் இருக்குது, எத்தனை வரேன். இவ என்ன நம்மளை விட இவளுக்கு ரொம்ப கோபமாகுது அவங்க மேலே. என்னவா இருக்கட்டும், அவங்கள நல்லா கக்கூஸ் கழுவுன்னு தொடக்கட்டில் அடிச்சாதான் எனக்கு சமாதானம் ஆகும். என் பொண்ணு வாயில சொல்ல வச்சுட்டல, நீ பொடி வெளியானிட்ட வரேண்டி. உன்னை விளக்க மாத்தாலே அடிச்சு மவளை குண்டு பண்ணி உன்னை 2 சுத்து கம்மி ஆக்கல. என் பேர் சாந்தாவே இல்லடி. இந்தாக்கா தொடப்போம். அடியே, கொஞ்சம் தொடப்பத்தை தூரமும் வைடி, கப்பு தாங்க முடியலடி. நினச்சிடுக்கா, காலையில் தான் கக்கூஸ் நல்லா தேய்ச்சி கழுவுனேன், அது நாற்றம் இன்னும் போலக்குது. ஆனால் இந்த நாற்றத்துலேயும் நீ போய் அவங்கள அடிக்கணும், அப்போ தான் எனக்கு சமாதானம் ஆகும். ஆமாம், நீ என்னத்துக்கு அவங்க மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்க? அது எப்படிக்கா நான் சொல்கிறது? அஞ்சலியை நான் என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறேங்க்கா. அவங்க பண்ணுற கொடுமையை நான் தான் தினம் பக்கத்து வீட்டிலேருந்து பார்க்குறேனே. நீ போக்கா, நீ போ, 2 வார்த்தை நல்லா சுருக்குன்னு கேளுக்கா, போக்கா. அல்லாதும்மா, நீயாச்சும் என் பொண்ணுக்கு ஆறுதலாக இருக்கிறீங்க, ரொம்ப நன்றிம்மா. சொந்த மாமியாரும் ஓரகிட்டிய கூட இந்த காலத்தில் ஆகுதில்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஆகுறீங்க. சரிம்மா, நான் போயிட்டு நல்லா அடிச்சிட்டு வரேன். சரிக்கா. பாடா, இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தவங்க வீட்டில் கொளுத்தி போடுறதுன்னா அது என்ன இவ்வளோ ஆனந்தமாக இருக்குதே. போடுவான், என்ன பண்ணிடுவானுங்க? अंगालम्मा ताई पिरकी पोडु पाये अपाराव सुपाराव मेरे ना कपूराव ஏரியவளை நாங்கள் பற்ற வச்சு பாவ். பாட்டு என்ன பாடினியா இப்போ நீ? நீ என்னக்கா, நானே வருத்தப்பட்டு நிற்கிறேன், இப்படி பாட்டு பாடினியான்னு கேட்குறியே. இல்லையே, என்னவோ அங்காளம்மா தாயேன்னு பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சே. இருக்கும், பாவம், சும்மா நம்ம பிரமை. அம்மாடியோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, மாட்டிக்கிட்டு இருந்திருப்போமே. அந்த தொடப்போம் நம்ம பக்கம் திரும்பி நம்மளும் 2 அடி வச்சிருப்பாளே. நம்மளும் பின்னாடியே போவோம், அவள் எப்படி அடிக்கிறான்னு பார்க்கலாம். எவடி அவள் வீட்டில் வாடி என் சக்கலாத்தி மாவ சக்கலாத்தி. அப்படி போடு. வாங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி இது கீழே தொடப்போம் எல்லாம்? என்ன சம்மந்தி இவ்வளோ கோவத்தில் வந்திருக்கீங்க? நீ கம்முன் கடடி குண்டு பண்ணி. எங்க உன் மூத்த மருமக த்ரிஷா? என் மருமகளா? அவளை எதுக்கு இந்த சம்மந்தி கேட்குறீங்க? ஆமாம்மா, ஏன் கேட்க மாட்டேன்? அதான் நீ ஒரு பொட்டை பொண்ணை பெற்றச்சின்னுங்கிறால, அவளுக்கு என்ன? அவள் ஃபாரினில் படிக்கிறா நிம்மதியா. உன்னோட இம்சையும் உன் மூத்த மருமகளோட இம்சை இல்லாமல் என் பொண்ணு
உங்ககிட்ட மாட்டிக்கையில் அவஸ்தைப்படுற. ஆ அப்படி கேளு. நீ ஏன் மருமக வெளியே வந்த? நல்லா சேஃப்டி பண்ணுறி உன் மருமகளை. வாடி என் ஊசி போன முட்டை போண்டா, என் பொண்ணியாடி நீ சாவடிக்க பார்த்த. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரிப்போ. இன்னொரு தடவை என் பொண்ணு இருக்கிற திசையில் கூட நீ போகக்கூடாதடி மவளை.